அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் 8வது பாவகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல திருமணத்திற்காக வரன் சேர்ப்பதற்கு நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தசவித பொருத்தங்கள் இருக்கு, 10 பொருத்தம், தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜி பொருத்தம்னு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா தோஷங்கள், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப தோஷம், விஷகன்னிகா தோஷம், வதை 22வது நட்சத்திரம் வதை, இந்த மாதிரியான நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் கூட ஜாதகத்துல அவரவருக்குன்னு சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டது. சுய ஜாதகத்துல அவரவருடைய 12 பாவங்கள் இருக்கு. லக்னம் உயிர், அவர் ஜாதகர். 2ஆம் இடம் குடும்பம் எப்படி இருக்கும், 3ஆம் இடம் சகோதரன், 4ஆம் இடம் தாய், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அப்படின்னு ஒரு ஒரு ஜாதகருக்கும் அவர்களுடைய பாவங்கள் 12 பாவங்கள் எப்படி இருக்கு, அப்படி அதை அனுசரிச்சு இவருக்கு இந்த பாவகம் இப்படி இருந்தா இப்படிப்பட்ட பாவக சேர்க்கையுடைய ஜாதகத்தை சேர்க்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறது ஜாதக பொருத்தம், ராசியில கட்ட பொருத்தம், அதே போல பாவக பொருத்தம்ங்கிறது முக்கியமான பொருத்தமாக சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல 8வது பாவகம் ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய, சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது இல்லையா. அப்ப என்னதான் இருந்தாலும் ஆயுள் இருக்கணும். 2 பேருக்கும் ஆயுள் எப்படி இருக்கும், ஆயுள பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஜாதக இணைப்பை எப்படி சேர்க்கிறது என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா ஆயுள் ஸ்தானம். அதே போல பாத்தீங்கன்னா அசிங்க அவமானத்தை சொல்லக்கூடிய இடம், விபத்துக்களை சொல்லக்கூடிய இடம், ஆக்சிடென்ட் பத்தி சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதே போல பாத்தீங்கன்னா இவருடைய இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகருடைய என்ன நேரா 2ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம்ங்கிறது வலிமை அடைஞ்சா நேரா 2ஆம் இடத்தை பார்க்கும். 8ல் ஒரு கிரகம் உச்சமாய் வலிமையா இருந்தா அந்த கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும். ஜாதகருடைய வாக்கு பேச்சு எப்படி இருக்கிறதை சொல்லும். அதே போல பாத்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது நஷ்டம், ஏமாந்து போறது, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த 8ஆம் இடங்கிறது முக்கியமான இடம், ஆயுள் ஸ்தானம். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது இல்லையா. அப்ப ஆயுள் 2 பேரையும் ஆயுள் எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவா ஒருவருடைய ஜாதகத்துல ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7ஆம் 8ஆம் இடம் சுபகிரகமோ அசுபகிரகமோ இல்லாம சுபத்துவமா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லக்கூடிய மிக சிறப்பான ஜாதகம்னா 7, 8 சுத்தமா இருக்கிறது தான் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் 8ஆம் இடம் வலிமை இழந்துருச்சு, லக்னம் போய் 6, 8, 12 பகை நிச்சயமாயிட்டு போச்சு லக்னாதிபதி. அதே போல பாத்தீங்கன்னா சுபருடைய தொடர்பு இல்லாம 8ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா பகை நிச்சயமாயி பலம் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகருடைய அவருக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா கண்டங்கள் ஏற்படும். அதாவது பூரண கண்டம், அதாவது நித்திய கண்டம், பூரண ஆயுள், அந்த மாதிரியான அடிக்கடியே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி உடைய ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் வலிமையா உள்ள ஜாதகத்தை சேர்க்கணும். 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம், இல்லைன்னா 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம். இந்த 7ம் 2ம் 7ஆம் இடமும் 2ஆம் இடமும், இல்லைன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் உடைய கிரகம், 2ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் உடைய கிரகம், இப்படி உள்ள ஜாதகத்தை சேர்க்கணும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு 2ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஆயுள் சாணமா வந்துடும். அப்ப 7, 2ஆம் இடம் வலிமையான ஜாதகத்தை சேர்க்கிறது தான் லக்னமும் 8ஆம் இடமும் பலமிழந்த ஜாதகருக்கு சரியான பொருத்தமாக அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடம், அதாவது பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, 8ஆம் இடங்கிறது ஆயுள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமா இருக்கார், இல்லைன்னா 8ஆம் இடத்துல ஆட்சி உச்சமா கிரகம் இருக்கு. 8ஆம் இடம் வந்து வலுவா இருக்கு, 7ஆம் இடத்தை விட 8ஆம் இடம் வந்து வலுவா இருக்கு அப்படின்னா ஜாதகர் முன்கோபம், முரட்டு சுபாவம், இந்த பொறுமை இருக்காது. எதுவுமே பார்த்தீங்கன்னா தடாபுடானுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடா வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அதாவது முன் யோசனை இல்லாமல் செயல்படக்கூடியவராக இருப்பார். இந்த 8ஆம் இடம் வந்து வலிமையுடைய ஜாதகர். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் அதெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய லக்னம் வந்து சுபருடைய தொடர்பு, சுபகிரகம் ஆட்சி உச்சம். அதே போல ராசி சுபருடைய தொடர்பு, ராசியில சுபகிரகம் ஆட்சி உச்சம், இந்த மாதிரி அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போற அளவுக்கு லக்ன சுபத்துவம், லக்ன வசீகரமுடைய ஜாதகத்தை சேர்க்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல 8ஆம் இடம், லக்னம், சூரியன், சந்திரன், குரு, இந்த 4, அதாவது சூரியன், சந்திரன், குரு 3 கிரகம், லக்னம் 8ஆம் இடம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பகை நீச்சம் அப்படிங்கிற பலம் இல்லாத நிலையில இருக்கு அப்படின்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா நித்திய கண்டம், பூரண ஆயுசுங்கிற மாதிரி அடிக்கடி விபத்துக்களை சொல்லக்கூடிய அமைப்பு, ஆயுளிலே கேள்விக்குறி ஆயிடும். சனியும் பலமிடப்பட்டு போச்சுன்னா சுத்தமா சொல்லவே வேண்டாம். அப்ப அவருடைய அப்ப அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு வலிமையா உடைய ஜாதகத்தும்
அதே போல 7 2ஆம் இடம் வலிமையுடைய ஜாதகத்தை தான் சேர்க்கிறது அவருடைய ஆயுளை பேலன்ஸ் படுத்த உதவும். அவருடைய ஆயுள அந்த விபத்துகள்லாம் நீங்கி அடிக்கடி திரும்ப ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அடிக்கடி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிறைய நஷ்டங்களை ஏமாந்து போகிற சந்திச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. அப்போ அவர் அந்த அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சூரியன் சந்திரன் குரு லக்னம் 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 8ஆம் இடம் இதெல்லாம் வலிமை இழந்த ஜாதகரை 7ஆம் இடமும் 2ஆம் இடம் வலிமுள்ள ஜாதகமும் அதே போல சூரியன் சந்திரன் குரு இந்த கிரகங்கள் வலிமையுடைய ஜாதகத்தையே சேர்க்கிறது தான் அதுக்கு சிறப்பானதாக அமையும். அதே போல பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா? இப்போ 8ஆம் இடத்துல ராகு கேதுவுடைய ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு கேதுவுடைய ஜாதகத்தையே சேர்க்கிறது தான் அதுக்கும் சரியான பொருத்தம். அதே போல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். விபத்துக்காரங்க செவ்வாய் விபத்து ஸ்தானத்துல இருக்கும் பொழுது அப்ப 2 7 8 இதுல செவ்வாவுடைய ஜாதகத்தை சேர்க்கிற சிறப்பு. அதிலும் குறிப்பா 7 8ல செவ்வாய் 8ல செவ்வாய் இருக்கு வலிமையா இருக்கு சுவருடைய தொடர்பு இல்லைன்னா 7 8ல உள்ள செவ்வாவுடைய ஜாதகத்தை சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2 4 12 விட 7 8ல செவ்வாய் இருக்குன்னா 7 8லுடைய செவ்வாவுடைய ஜாதகத்தை சேர்க்கறது தான் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆக 8ஆம் இடங்கிறது ஒருவருக்கு ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த ஆயுளை பேலன்ஸ் பண்ண ஒருத்தருக்கு கண்டபிடைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆயுளில் பிரச்சனை இருக்குன்னா ஆயுள் வலிமையுடைய ஜாதகத்தை அதாவது வலிமையுடைய ஜாதகம்னா எப்படி? இப்போ நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமா வரும். அப்போ அந்த 7 2 7ஆம் இடங்கிறது அவங்களுக்கு நமக்கு 7ஆம் இடங்கிறது அவங்களுக்கு லக்கணமாக வருது இல்லையா? அப்போ லக்கணம் 2ஆம் இடமுடைய ஜாதகத்தை வலிமையுடைய ஜாதகத்தை சேர்க்கறது நம்மளுடைய ஆயுள் பலத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தான பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியம் பார்த்து ஆயுளை கவனித்து அதுக்கு ஈக்குவலான ஜாதகத்தை சேர்க்கிறது தான் சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.